தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இன்று நாம் தியானத்துக்கு எடுத்துக்கொள்ள இருக்கிறதான வேத வசனம் பிலிப்பியர் 2:8 சிலுவையின் மரண பரியந்தம் கீழ்ப்படிந்தவராக தம்மை தாமே தாழ்த்தினார். ஆமேன். இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு வந்ததான காரணங்களில் ஒன்று, கீழ்ப்படிதலின் மாதிரியை நமக்கு காண்பித்தார். மரணத்துக்குள்ளாக தம்மை கீழ்ப்படிந்தார் என்பதற்கும், மரண பரியந்தம் கீழ்ப்படிந்தார் என்பதற்கும், மரண பரியந்தம் கீழ்ப்படிந்தார் இரண்டுக்கும் வேறுபாடுகள் அநேகம் உண்டு. பண்டைய காலங்களில் மனிதரை விலைக்கு வாங்கி அவைகளை அடிமைகளாக்கி கொள்ளும் முறை இருந்தது. உதாரணமாக, யோசேப்பும் அடிமையாகவே எகிப்து தேசத்திற்கு வந்தவன். ஒரு மனிதனை அடிமையாக விலைக்கு வாங்கின பிறகு அந்த அடிமை தனது மரணம் வரை அவனுக்கு கீழ்ப்படிய வேண்டும். இதன் பெயர்தான் மரண பரியந்தம் கீழ்ப்படிதல் ஆகும். ஆனால் நீங்கள் ஒரு கம்பெனியில் அல்லது அலுவலகத்தில் வேலை பார்க்கும்போது உங்கள் உயர் அதிகாரிகளுக்கு கீழ்ப்படிய வேண்டியவர்களாய் இருக்கிறீர்கள். ஆனால் மரண பரியந்தம் கீழ்ப்படிய வேண்டியதான அவசியம் இல்லை. நாம் தேவ வார்த்தைக்கு கீழ்ப்படியும் போது உங்களில் காணப்படும் சுயமான மனிதன் மரணம் ஏற்படுகிறது. இதையே அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லும்போது சுய சித்தத்திற்கு மரித்தல் என்று குறிப்பிடுகின்றார். பழைய மனிதனுக்கு மரணத்தை தருகிறார்கள். அதை நீங்கள் சந்தோஷத்துடன் மனப்பூர்வமாக கீழ்ப்படியாவிட்டால் பழைய மனிதனுக்கு மரணம் ஒருபோதும் வராது. நமக்குள்ளதான சுய மனிதன் மேட்டுமையுள்ள பெருமையின் சுபாவங்கள் நம்மை கீழ்ப்படியாவிடாமல் தடுக்கிறது. தேவையற்ற வீண் சிந்தனைகள் ஏற்படும். வேலை செய்யும் இடத்திலும் ஊழியம் செய்யும் இடத்திலும் உங்களை தாழ்த்தி கீழ்ப்படிய விடாமல் உங்களின் சுயம் தடுக்கும். அப்படியல்ல. இயேசு கிறிஸ்து உலகிற்கு வந்ததன் நோக்கத்தில் ஒன்று, சிலுவை மரணம் வரை கீழ்ப்படிந்து தம்மை தாழ்த்தினார். நாமும் நம்மில் கீழ்ப்படிதலையும் தாழ்த்துதலையும் இயேசு கிறிஸ்து மூலமாக கற்றுக்கொண்டு வாழ்வோமாக. ஆமேன். God bless you.